வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான நாள் அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். போன வீடியோவுல நம்மளோட குழந்தைங்க கண்டிப்பா வெளியில போய் விளையாட வேண்டியதோட அவசியத்த பத்தி பார்த்தோம். இன்னைக்கு எத பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு நாம பெருசா கண்டுக்காத, மறந்து போன ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, தண்ணி. ஆமா, ஜஸ்ட் வெறும் தண்ணி தான். அது நெறைய கிடைக்கிறதுனால தான் அத அத பத்தி பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? "நீரின்றி அமையாது உலகு." பூமி கூட பார்த்தீங்கன்னா 3 பக்கம் 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் நிலம். நம்ம உடம்புல அதே மாதிரி தான். தண்ணி தான் அதிகமா இருக்கும். மீதி கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தண்ணி ரொம்ப 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 அவசியம். அதனுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சாலோ, இல்ல சரியா குடிக்க தெரியாம நம்ம விட்டுட்டோம்னாலோ, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் கண்டிப்பா பாதிப்ப ஏற்படுத்தி விட்டுடும். தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தண்ணி வேணும். அந்த இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டு போய் அந்தந்த உறுப்புகள கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தண்ணி தான் ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணி ஒரு கடவுளோட ஒரு அற்புதமான மருந்து. 0 கேலரி. ஆனா அந்த தண்ணி நம்ம சரியா குடிக்கல அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப 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 அவசியம். தண்ணி கரெக்ட்டா குடிக்கும்போது என்ன ஆகும்னா, பிரெயின் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ஆக்டிவா இருக்க முடியும். படிக்கிறது நல்லா அவங்களுக்கு ஞாபகத்தில அவங்களுக்கு பதியும். ஏற்கனவே சொன்ன மாரி நியூட்ரிஷன்லாம் அந்தந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் கரெக்ட்டா இருக்கும். டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளா நமக்கு இருக்கும். இதே அந்த தண்ணி அவங்க சரியா குடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, உடம்பு ஹீட் ஆயிடும். பக்கத்திலேயே போ முடியாது. பயங்கர பேட் ஸ்மெல் வந்துரும். அவங்க யூரின் போனாங்க அப்படின்னா, அவ்வளவு ரொம்ப ஸ்மெல் பயங்கர பேடா இருக்கும். யூரின் போனாங்கன்னா. தலைவலி பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா மெமரி பவர் குறைஞ்சிரும். இரிட்டேஷனா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. உடம்பு இன்னும் உதடெல்லாம் காய்ஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஈவன் ஒரு சிலர் வெடிப்பு ரத்தம் கூட வர ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு நீங்க கையில இப்படி பிடிச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா வெள்ளையா கோடு மாரி வரும். அது எல்லாமே என்ன அப்படின்னா, உடம்பு நம்மகிட்ட பேசுது. என் உடம்புல தண்ணி இல்லன்னு. குழந்தைங்களுக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. அப்ப யார் பார்க்கணும்? வீட்ல இருக்கிற ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம தான் பார்க்கணும். நமக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் நம்ம பசங்க கரெக்ட்டா தண்ணி குடிக்கிறாங்களா? அவங்க வெயிட்டுக்கு தகுந்த தண்ணி குடிக்கிறாங்களா? எவ்வளோ குடிக்கணும் அவங்க எந்த குழந்தையா இருந்தாலும்? 8 கிளாஸ்ன்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. அது எந்த கிளாஸ்? சின்ன கிளாஸா? பெரிய கிளாஸா? எவ்வளோ பெரிய கிளாஸ்? அப்படிலாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி. 20 கிலோ வெயிட் இருந்தாங்க அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா, எப்ப தண்ணி எடுத்தாலும் சரி, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கையில வச்சுக்கோங்க. வாய் ரொம்பணும், வயிறு ரொம்பக்கூடாது. ஜஸ்ட் அவ்வளோதான். ஒவ்வொரு முறையும் ஒரு முழுங்கு குடிச்சோமா, நல்லா கார்கிள் பண்ணோமா, மெதுவா உள்ள அனுப்பணுமா. அப்போ என்ன ஆகும்? வயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரெக்ட்டா குடிச்சுக்கிட்டே வரும்போது, உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் எல்லாமே பக்காவா கிளீன் ஆகி அந்தந்த உறுப்புக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஸோ பசங்க நல்லா படிக்கிறதுக்கும், மெமரி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கும், டைஜஸ்டிவ் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும், எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தண்ணி குடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் இப்படி கிழிச்சா வெள்ளையா வரும். அவங்க ஈரடு போயிட்டு வந்தாலும் பயங்கர பேட் ஸ்மெல் வரும். அவங்க கிட்டேயே வர முடியாது. வேர்வையோட ஸ்மெல் பயங்கர ஒஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே அதுக்கப்புறமா தலைவலி பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகிடுவாங்க. படிக்கிற எதுவுமே ஞாபகத்தில் நிற்காது. இது எல்லாமே அவங்க உடம்புல தண்ணி இல்லைன்றதுக்கான அறிகுறி. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, உடனே அவங்க ஜஸ்ட்டு ஒன்றும் பதட்டப்படாமல் அவங்க தண்ணி கரெக்டாக குடிக்கிறாங்களா மட்டும் செக் பண்ணுங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஈரோடு போயிட்டு வந்தாங்கனாலே அதுக்கு அடுத்து யார் பொறுப்போ நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அழகாக அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 20 கிலோ வெயிட் இருந்தால் 1 லிட்டர் தண்ணி. வாய் ரொம்பணும், வயிறு ரொம்பக்கூடாது. காகல் பண்ணி மூடிக்கிட்டாங்கன்னா சூப்பராக உடம்பு அற்புதமாக எல்லா எல்லா உறுப்புகளும் எப்படி சொல்கிறது, எல்லா உறுப்புகளும் நமக்கு தேங்க்யூ சொல்லும். ஸோ முதல்ல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இதை எஜுகேட் பண்ணுங்கள். சரியா? பாய். அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தோடு மீட் பண்ணுவோம். பாய். டேக் கேர்.